அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டேக்லைன் பார்த்தீங்க அப்படின்னா, கேலி மனப்பான்மை தரித்திரம். தரித்திரம்னா எல்லாருக்கும் தெரியும். பட் கேலி மனப்பான்மை தரித்திரம் அப்படின்னா, நம்ம படத்தில் வர நகைச்சுவை கேரக்டர் எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அதை பார்த்து ரொம்ப சிரிக்கிறது உண்டு. அதை அதை வச்சு ஒரு நகைப்பு வர்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். முதல்ல சிரிப்புன்றதே பிறரை புண்படுத்தாமல் வர்றது தான் சிரிப்பாக இருக்கணும். பிறரை புண்படுத்தி வர்றது அது சிரிப்பு கிடையாது, அது ஈகோ. சரிங்களா? அதை தான் இந்த இடத்துல சொல்ல வரோம். ஸோ இந்த இடத்துல எல்லா இடங்களையும் நம்ம யாரெல்லாம் கேலி பண்ணுறோன்னு பாருங்கள். கேலி பண்ணுறதுன்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிறரை மட்டம் தட்டுறது. நான் உன்னை விட ரொம்ப சுப்பீரியர், ஸோ அதனால் இதை வேறு மாதிரி நான் வெளிப்படுத்துகிறேன்றதை காமிக்கிறது தான் அந்த கேலி. இதை நம்ம சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சொல்கிறத 4 பேர் ரசிக்கிறாங்க, சிரிக்கிறாங்கன்னே நம்ம இதை அதிகமாக பண்ணுவோம். ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா, ஒருத்தரை டார்கெட் பண்ணி இந்த விஷயத்தை நம்ம பண்ணுறது உண்டு. ஒரு சில காலகட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, லைஃப் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கும். அவர் உங்களை விட லிஃப்ட் ஆகி அடுத்த கட்டத்துக்கு போயிருப்பார், நீங்கள் அதே இடத்துல தான் இருப்பீங்க. ஏன்னா அவர் அதை பொறுத்துக்கிட்டார், நான் ரியாக்ட் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். அப்போ என்ன ஆகுது, தரித்திரம் அப்படின்றது நெகட்டிவான ஒரு விஷயம். அவர் பொறுத்து கொள்றதுனால அந்த தரித்திரம் அவரை தீண்டலை. ஆனால் இதை இனிஷியேட் பண்ணுறது யார்? ஆப்போசிட்டில் உள்ள பர்சன். அவங்க இந்த மாதிரி தரித்திரத்துக்குரிய விஷயங்கள் எல்லாத்தையுமே, ஈகோயிஸ்டிக்கான ஆட்டிடியூடு, பிறரை மட்டம் தட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களில் உள்ள போகும்போது தரித்திரம் ஆட்டோமேட்டிக்காக அவரை ரீச் பண்ணிடுது. அப்போ தரித்திரம் வந்தால் லைஃப்பில் முன்னேற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முன்னேற முடியாது. அதனால் கேலி மனப்பான்மையை தவிர்க்கிறது நல்லது. எல்லாரையும் சமமாக பார்ப்போம், அனைவரும் எல்லாரும் அடுத்த கட்டத்துக்கு உயர்வோம். சரிங்களா? ரொம்ப நன்றி.